ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலான்னு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி எப்பயும் போல் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். போன சண்டே மாதிரி இந்த சண்டேலாம் இருக்காது. இந்த சண்டே நிஜமாகவே ஸ்பெஷலாக இருக்க போது இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம். என்ன இடம்னு போகும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கே தெரியாது விசிட்டிங் ஹவர்ஸ் எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ கால் பண்ணி கேட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க செய்யத்தை பார்க்கலாம். சண்டே மார்னிங்கை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மார்னிங் உளுந்தங்கஞ்சி தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் 3/4 டம்ளர் உளுந்து எடுத்து இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். உளுந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது. ரொம்ப வறுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த கூழ் பதம் கிடைக்காது. எவ்வளோ காய்ச்சினாலும் தண்ணியாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பொன்னிறமாக அழகாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். முக்கியமாக அந்த மாதிரி கடையிலேருந்து உளுந்து வாங்குறீங்க அப்படின்னா கல் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நான் 3/4 டம்ளர் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, மிச்சம் இருக்குது 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ பச்சரிசி வறுக்கிறதுக்கு பதம் என்னென்னா, பச்சரிசியை கருப்பாக வறுத்துடக்கூடாது, அதாவது சிகப்பாக வறுத்துடக்கூடாது. வறுக்கும்போது வெள்ளையாகவே இருக்கணும். அதுதான் முக்கியம் பச்சரிசியோட பதம். இப்போ பச்சரிசியும் வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அந்த ரெண்டுத்தையும் வறுத்து ஒன்றா சேர்த்து ஆற வச்சுட்டு அது கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஏலக்காவை இடித்து போட்டோம் அப்படின்னா அந்த ஏலக்காவோட தோல் திப்பியாக தெரியும் இல்லையா, அதனால் நான் ஏலக்காவை இது கூடவே சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு குறைப்பாக கிடைச்சிருக்குன்னா நீங்கள் சலிச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். இதை இப்போ கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு உலைக்கி ஊற்றிக்க போகிறோம். எனக்கு இந்த எம்எல் அளவுலாம் சொல்ல தெரியாது. நான் இந்த சொம்பால் ஒரு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி உலைக்கி ஊற்றிருக்கேன். இந்த உளுந்த மாவில் இந்த 1 சொம்பு அளவு தண்ணி முழுசாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம இந்த மாவை ஊற்றிக்கிட்டே கிண்டணும். அதாவது ரவை உப்புமா எப்படி கிண்டுவோம், தண்ணி கொதிக்கும் போது ரவை கொட்டிக்கிட்டே கிண்டுவோம்ல, அதே மாதிரி ஊற்றிக்கிட்டே நம்ம கிண்டணும். அப்போ தான் கட்டிப்படாமல் நம்மளுக்கு கிடைக்கும். நிறையா பேருக்கு கூழ் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஊற்றி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த உளுந்து வெந்த பதம் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கூழ் சூப்பராக கிடச்சிரும். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், எல்லாம் சாதா ஒயிட் சுகர் இதெல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூழ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் கூழ் ரெடி ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ கட்டி தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஹெல்தியான டிஷ்ஷை ஒயிட் சுகர் போட்டு அன்ஹெல்தி ஆக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி மதிய லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கோம். என் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான். நான் யூடியூப்லாம் பார்த்து சமைக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், என்னை விட நல்ல சூப்பரான பிரியாணி ரெசிபிலாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த பிரியாணி ரெசிபி போடலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி எதுன்னு கேட்டால், என்னுடைய அம்மா வீடு இருக்கு இல்லையா, அங்கே பக்கத்தில் ஒரு பாய் வீடு இருக்கும், அன்வர் பாய்னு. நான் அவரோட பிரியாணிக்கு தான் பயங்கர அப்சஸ்டாக இருப்பேன். எனக்கு அந்த பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும். வேறு எந்த பிரியாணி எனக்கு பிடிக்காது. சரி, ஓகே. நான் பிரியாணி எடுக்கும் போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா கிளம்ப முடியாது டைமுக்கு. அங்கே 1 to 2 தான் விசிட்டிங் ஹவர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பிரியாணி செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கல. இதோடு நம்ம கிளம்பும் போது பார்க்கலாம். நான் கடகடன்னு இப்போ பிரியாணி செஞ்சுட்டு கிளம்பணும். சரி, ஓகே. பிரியாணி தம் போட்டாச்சு. இந்த தம் இருக்கிற கேப்புக்குள்ளே நாம் போயிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டோன்னா கிளம்பும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து ஒரு 12:30க்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மதிய சாப்பாடு தயாராகிடுச்சு. பார்க்கலாம் வாங்க. நாவி பறக்க சுட சிக்கன் பிரியாணி. அப்புறம் ரைத்தா. அப்புறம் முட்டை.
இதுதான் இன்னைக்கு லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பணும். இப்போ கிளம்புற இடத்துக்கு வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா அவங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வண்டியில் போகும்போதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னுடைய அத்தை பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு, அதாவது என்னோடய கசினுக்கு குழந்த பிறந்திருக்கு. நம்ம அந்த குழந்தைய தான் பார்க்க போகிறோம். போகும்போதே ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடலாம். கடலூர் ஜிஹெச்சுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோங்க. நம்ம குழந்தைய போய் பார்க்குறதெல்லாம் வீடியோ எடுக்க வேணாம், அது அவங்களுக்கு ப்ரைவசியாக இருக்காது. நாங்கள் குழந்தைய பார்த்துட்டு கிளம்பும்போது இவர் திடீர்னு சர்ப்ரைஸாக என்னை டிமார்ட் கூப்பிட்டு வந்துட்டார். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி தம்பிக்கு செப்பல் வாங்க தான், அவனுடைய செப்பல்லாம் வீணாக போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தம்பிக்கு ஆக்சுவலி செப்பல் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ நாங்கள் அவனுக்கு க்ராக்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.